கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியும் ஆவிக்குரிய பொக்கிஷங்கள் அல்லது ஆவிக்குரிய முத்துக்கள் என்ற தலைப்பிலே வேதத்திலே ஆங்கங்கே இருக்கிற சில பொக்கிஷங்களை உங்களுக்கு நான் இந்த வேளையில் கொடுக்க விரும்புகிறேன். நிச்சயமாகவே இந்த ஸ்பிரிச்சுவல் நக்கட்ஸ், இந்த ஆவிக்குரிய முத்துக்கள், பொக்கிஷங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நான் நம்புகிறேன். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். சொப்பனத்தில் கர்த்தர் சாலமோனோடு பேசினதை நாம் இங்கே பார்க்கிறோம். நீ விரும்புகிறதை கேள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவன் எதை கேட்டான்? ஞானத்தை கேட்டான். ஆண்டவர் அவன் கேட்ட பொழுது சந்தோஷப்பட்டு ஞானத்தை மட்டுமல்ல, செல்வத்தையும் கனத்தையும் கொடுத்ததை வேதத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, இந்த காரியங்கள் முடிந்தவுடன் சாலமோனுக்கு நித்திரை தெளிந்தபோது அது சொப்பனம் என்று அறிந்தான். நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், இரவிலே சொப்பனத்தில் ஆண்டவர் அவனிடத்தில் வந்து, உனக்கு என்ன வேண்டும்? நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். நீ எதை விரும்புகிறாயோ அதை என்னிடத்தில் கேள் என்று ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். சாலமோன் முழித்து யோசித்து தனக்கு என்ன வேண்டும் என்பதை அவன் கேட்டானா? இல்லை, அவன் இன்னும் தூங்கி கொண்டு தான் இருக்கிறான். ஏனெனில் அவன் நித்திரை தெளிந்த பொழுது இது சொப்பனம் என்றால், இந்த சொப்பனத்தில் சாலமோனோடு தேவன் பேசின பொழுது, தேவனோடு யார் பேசினார்? யார் பேசினார்கள்? சற்று சிந்தித்து பார்ப்போம். அந்த மாம்சத்துக்குரிய சாலமோன் நித்திரையாய் இருக்கிறான், தூக்கத்தில் இருக்கிறான். அவன் எப்படி பேச முடியும்? அவன் பேசவில்லை. அந்த மாம்சத்தில் இருக்கிற சாலமோன் தூங்கிக் கொண்டு தான் இருக்கிறான். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், அவனுடைய ஆவி தேவனிடத்தில் இதை கேட்டதை நாம் அறிய முடிகிறது. இப்போ அவனுடைய ஆவி என்று சொல்லும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஆழமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். வேதத்தை வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். அவன் அன்பு கூர்ந்து தகப்பன் சொன்ன கட்டளைகளின்படி நடந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 14:23 நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஒருவன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். அப்போ ஒருவன் அன்பாய் இருந்து, தேவனிடத்தில் அன்பாய் இருந்து கற்பனைகளை கைக்கொள்ளும் பொழுது, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் செய்வார்கள். எப்படி வாசம் செய்வார்கள்? பிதா ஆவியாய் இருக்கிறார், இயேசுவின் ஆவிதான் பரிசுத்த ஆவி. ஆக இவர்கள் வந்து நமக்குள் வாசம் செய்கிறார்கள். இங்கே நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், தூங்கி கொண்டு இருக்கிறார். இப்பொழுது இவன் அன்பு கூர்ந்ததுனால இவனுடைய ஆவியிலே ஆவியானவர் வந்து தங்கி விடுகிறார். ஆவியானவர் தங்கும் பொழுது, இப்பொழுது பிதா கேட்கிறவர், உனக்கு என்ன வேண்டும்? ஆவியானவர் இப்பொழுது வேண்டுதல் செய்கிறார். வேதத்தை வாசிக்கும் பொழுது ரோமர் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது 26, 27 வசனங்களிலே, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தையை இன்னதென்று அறிவார். வேத வசனம் சொல்கிறது, தேவனுடைய சித்தத்தின்படி ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறாராம். தேவனுடைய சித்தம் என்ன? தாவீது ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னார். நாத்தான்வேல் சொன்னார், இல்லை, உன்னுடைய மகன் தான் அதை கட்டுவார். ஆக வேத வசனத்தை பார்க்கும் பொழுது தேவ சித்தம் என்னவென்றால், ஆலயத்தை யார் கட்ட வேண்டுமாம்?
தாவீது அல்ல, நாத்தான் தீர்க்கதரிசி சொன்ன பொழுது அந்த நாத்தான் தீர்க்கதரிசி இடத்துல ஆண்டவர் சொல்கிறார் அவனுடைய மகன். அப்போ தேவனுடைய சித்தம் சாலமோன் தான் அந்த ஆலயத்தை கட்ட வேண்டும். இப்பொழுது இரவில் அவன் நித்திரை ஆவதற்கு தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததுனாலே அவனுடைய ஆவியில் பரிசுத்தாவியனர் வந்து தேவன் அவனிடத்தில் கேட்கும் பொழுது பரிசுத்தாவின் அவன் ஆவியை பயன்படுத்தி உனக்கு என்ன வேண்டும் என்று சொல் தேவ சித்தத்தின்படி அவன் வேண்டுதல் ஏறெடுத்ததினாலே தேவன் அவனுக்கு ஞானத்தையும் செல்வத்தையும் கனத்தையும் கொடுத்தார் என்பதை நாம் அறிய முடிகிறது. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்யும் பொழுது தேவ சித்தத்தின்படி ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார், எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் தருவார். ஆக நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அப்படி கை கொள்ளும் பொழுது தேவன் செல்வத்தையும் கனத்தையும் மற்றும் மகிமையையும் உங்களுக்கு நிச்சயமாக கட்டளையிடுவார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சகோதரர் சாமுவேல் மோகன்ராஜ் அவர்கள் எழுதிய ஆவிக்குரிய புத்தகங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இயேசுவின் ரத்தம் என்கிற புத்தகம், எழுப்புதலின் அக்கினி, நீங்கள் வாழ்ந்து செழித்திருப்பீர்கள், சிலுவையிலே மொழிந்த சுவிசேஷ பணிக்கான 7 திறவுகோல்கள், தேவனுடைய தேசத்தில் செழிப்பாக்கும் அனுபவங்கள், தரிசனங்களும் சொப்பனங்களும் அதன் விளக்கமும், இயேசுவின் காயங்கள் அவற்றின் வல்லமையும் நோக்கங்களும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.